பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த வருடத்துடைய இறுதியில் வரக்கூடிய ராகுகேது பயிற்சி, அந்த வகையில் பார்க்கும்போது அற்புதமான பயிற்சி சமீபத்தில் வந்தது. அதுதான் சுக்கிரனுடைய பயிற்சி. இப்போ நாம் சந்திக்க போகின்ற ஒரு அருமையான பயிற்சி. மற்ற பயிற்சிகள் தரக்கூடிய கெடுபலன்களை நற்பலனாக மாற்றுகின்ற ஒரு அற்புதமான சக்தி. இந்த ஒரு பயிற்சியை மட்டும் நீங்க 45 நாட்களுக்கு ஒரு முறை பக்தி கிளிட்ஸ்ல பார்த்துட்டு வந்தீங்கன்னா இழப்பதற்கு எதுவுமே இல்லை. இழந்தாலும் கூட அதை திரும்ப அடைவதற்கான அற்புதமான யோக பலனை செவ்வாய் தருவாய். என்னுடைய அனுபவத்துல செவ்வாய் வெறுவாய் அல்ல, செவ்வாய் வருவாய் என்றே கூறுவேன். முருகனை தெய்வமாக கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரகம் செவ்வாய். அந்த கிரகாதிபதி பதவியை அடைவதற்கு மகா கணபதி தான் காரணம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அதாவது சிவ சுதனுடைய அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அதாவது இது வருகின்ற இந்த மாதம் 21ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி செய்கின்றார். ரிஷபம் யாருடைய இடம் என்று பார்த்தால் சுக்கிரனுடைய இடம் பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, அருமையான ஒரு சந்தர்ப்பங்க, ஒரு நல்ல வாய்ப்பு. பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய பார்வைன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கிரகத்தையும் பார்வையினுடைய பலன் உண்டு. செவ்வாயின் பலன் பாத்தீங்கன்னா 4, 7, 8. அந்த வகையில பாத்தீங்கன்னா ரிஷபத்தில் உள்ள செவ்வாயினுடைய பார்வை அருமையான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த காலகட்டத்தில். ரிஷபம் ரிஷபம் யாருடைய இடம் என்று பார்த்தால் சுக்கிரனுடைய இடம், களத்தகாரனுடைய சுக்கிரனுடைய இடம். அந்த வகையில பார்க்கும் பொழுது 2 விதமான நிலையை நம்ம பார்க்கலாம். அதாவது 2 கிரகம், அதாவது செவ்வாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு நெருப்பு கிரகம். அதே சுக்கிரன் பாத்தீங்கன்னா நீர் கிரகம். நெருப்பும் நீரும் சேரும்போது சில மாற்றங்களை தரும், சில கெடுபலனை குறைக்கும். அந்த வகையில ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் களத்திரகாரன் சுக்கிரன் 2ல சஞ்சாரம் செய்கின்றால் 2க்குரிய புதனும் ஆட்சி பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சி எழும்போது பொருளாதார ரீதியாக நன்மையை சந்திக்கலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தைரியமும் தன்னமும் குலைந்து நின்று கலங்கி நின்ற காலம் ரிஷபராசிக்கு. அந்த நிலை அற்புதமாக மாறும். திருமண பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையும் அமையும். குறிப்பா சொல்ல போன கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய 11 சனி இருப்பது ஒரு வகையில நமக்கு நன்மையைத்தான் தரும். கலங்கி நிற்கிறவருடைய கண்ணீரை துடைக்கின்ற, ஆதரவு தர முன்னிட்டுகின்ற ஒரு அற்புதமான செயலையும் ரிஷபத்திற்கு சனி செய்வார். குரு சாதகமாக செயல்களை வெற்றியை தருகின்ற ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் முயற்சி தேவை. கொஞ்சம் கடுமையான உழைப்புக்கு பிறகு விளைவு எதிர்பார்க்க முடியும். ஜீவனஸ்தானத்துல ராகு, யோககாரகன் ராகு சஞ்சரிப்பதனால சில பிரச்சனைகளை ஏற்பட்டாலும் கூட அது தலைக்கு வந்தது தலைப்போயோடு போகுமே என்கின்ற ஒரு நிலைதான் செவ்வாய். இப்பதான் செவ்வாய் இந்த என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் சுப பலம் பெற்று திகழ்வதனால வருமானம் கிடைக்கும். இந்த காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சியில ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதம் என்றே சொல்வேன். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சுப பலம் பெற்று சஞ்சரிக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பங்க, அருமையான வாய்ப்பு. அதாவது தவறவிட்ட வாய்ப்பு, இழந்த வாய்ப்பு, எதிர்பார்க்கும் வாய்ப்பு அத்தனையும் நன்மை தருகின்ற ஒரு அருமையான காலகட்டம் ரிஷபராசிக்கு. குறிப்பா சொல்லப்பட்டோம்னா களத்திரகாரகன் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலம் இந்த செவ்வாய் பயிற்சி. களத்திரகாரகன் சுக்கிரனை பொறுத்தவரையும் சாதகமாகவே சஞ்சரிக்கின்றார். நல்ல வருமானம், அதாவது இதுவரை நீங்கள் எதிர்பார்த்து ஏமாற்றங்களை சந்தித்து வந்தீர்கள் அல்லவா? ஒரு தொழிலா இருக்கட்டும், கலைத்துறையா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், ஆன்மீகமாகட்டும், பொது வாழ்வு, இனி அது எல்லாம் நல்ல முறையில் நடப்பதற்காக ஒரு நல்ல மாற்றம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றம். அந்த மாற்றம் காத்திருப்பதனால் மட்டும் கிடைப்பதில்லை, கிரகனுடைய அனுகிரகம். அந்த வகையில ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். எதிர்பார்த்த காரியம், எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தீர்கள், எத்தனை ஏமாற்றங்களை சந்தித்தீர்கள், கவலைப்படாதீங்க. அதுல இருந்து ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலம். அதே நேரத்துல செவ்வாய் ரிஷபம் வருகின்ற இந்த ஒரு காலகட்டம். நெருப்பும் நீரும் சந்தித்தால் நெருப்பு தான் வெற்றி பெறும். இருந்தாலும் கூட அந்த நெருப்பும் சேர்ப்பது ஒரு நல்ல சுவையான சமையல் கிடைப்பது போல கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைவதை நீங்கள் காணலாம். அதே நேரத்தில் பிள்ளைகளால் பெருமை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். என்றோ செய்த தவறுக்கு இன்று கண்கலங்கி நிற்கின்றீர்கள், அந்த நிலை மாறும். ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு ரிஷபராசிக்கு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 45 நாட்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குலதெய்வம் ஆலயம் சென்று மனதார வழிபாடு செய்யுங்கள். என்னுடைய அனுபவத்துல ரிஷபராசிக்கு பெரும்பாலுமே குலதெய்வம் உக்ர தெய்வமாகத்தான் இருக்கும்.
அதிலும் பெண் தெய்வமாகத்தான் பெரும்பாலும் அமைகின்றது. அந்த வகையில குலதெய்வம் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அவ்வாறு குலதெய்வமே தெரியவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். என்னால் முடிந்த முயற்சியை உங்களுக்கு செய்கிறேன். அருமையான செவ்வாய் பெயர்ச்சி ரிஷப ராசி.